குண்டண்ணி பார்த்து கீழே விழுந்துடாதீங்க. அதெல்லாம் விழ மாட்டேம்மா, நீ வேற சும்மா இரு. வேலை பார்க்குற நேரம் ஏதாவது பேச்சு கொடுக்காத. இருந்தா நம்ம கொசாணி மாதிரி இருக்கணும். எப்படி படுத்துக்கிட்டே வேலை பார்க்காங்க பார்த்தீங்களா? நீ வேற கடுப்பேத்தாத, போமாங்கிட்டு. நானே குறுக்கு ஓடி ஓடி வேலை பார்த்துக்கிறதுக்கு இவ ஒருத்தி. ஆமா, நீ இப்படி நீங்க படுத்தீங்கன்னா குறுக்கு வலிக்க தானே செய்ய. நேரம் நல்லா படுத்துக்கோங்க, படுத்துக்கிட்டு தூருங்க. நீ நாளைக்கு உன் மாமியா வீட்டுக்கு போவில, அங்கே போய் வேலை பார்ப்ப, அப்போ தெரியும் உனக்கு எல்லாம். நேரம் நான் எங்கள் அம்மாவும் சேர்த்து கொடுக்குறேன். எங்கள் அம்மா வந்து அங்கே வேலை பார்க்கும். உங்கள் அம்மா தானே இந்த இங்கேயே எங்கள் 3 பேர்த்த வேலை பார்க்கச்சிட்டு அது ஓட்டுக்கு எங்கேயா சுத்த போயிருது. எல்லாச்சிருக்கும் ஈஸியான வேலையாக பார்க்குறாள். நம்மளை மட்டும் இப்படி ஏனில ஏற வச்சுட்டாளுங்க. இருந்தால் நம்ம சிவப்பி மாதிரி இருக்கணும். சும்மா ஏணிப்படியில் ஏறி துணி வச்சுக்கிட்டு ஃபிலிம் காட்டிக்கிறக்கா. ஏம்மா கொசு தாயே, நீங்க வந்து மேலே ஏறி நின்று பாரு, அப்போ தெரியும்டி உனக்கு. கீழே விழுந்தேன்னா ஒரு எலும்பு தேராது பார்த்துக்கோ. கீழே குப்பையா இருக்கு, அதை தொடக்கவே ஆளை காணோம். இதில் மேலே போய் லைட் தொடக்க போயிட்டா, கீழே இறங்குமா. ஏமா கொசு என்னமா பண்ணிக்கிட்டு வீட்டில்? நீ எங்கே போய் வேலை சுற்றிட்டு வந்த? நாங்கள் 2 பேரும் குறுக்கோடி வேலை பார்த்துருக்கோம். ஆமா, இருந்த ஒத்தரசா மாதிரி நல்லா ஜாலியா இருக்கணும் பாரு. நல்லா சுத்திட்டு வர. நம்ம 2 பேரும் தான் இங்க வேலை பார்த்து சாவுறோம். ஏடி உங்க 2 பேருக்கு அவ்வளவு துமுறாடி? நானே வெளியில அத்தனை பாத்திரத்தை பொறுக்கி போட்டுருக்கீங்க. கழுவி போட்டு துணி அம்முடு துணி கிடந்துச்சு, அம்முடி துவச்சிட்டு வந்திருக்கேன். இவ என்னன்னா படுத்துக்கிட்டே தூத்துக்கிருக்கா. இந்த குண்டு மாடு என்னன்னா மேல பிலிம் காட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. ஏமா பாத்திரம் ஒரு துணி துவைக்கல ஈஸி, அப்படியே தனிக்குள்ள முக்கி முக்கி எடுத்து வைக்கிறது தானே. ஆமாமா, அது ஈஸி தான். நான் திரும்ப பாத்திரத்தை பூரா எடுத்து போடுறேன். நீங்க 2 பேரும் போய் பாத்திரத்தை கழுவுங்க. நான் வந்து உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு இந்த வேலையை பாக்குறேன். எவ்வளவு சோப்பி வாப்பில நம்ம போய் பாத்திரம் கழுவோம். ஐயோ, எங்க அம்மா வர்ற மாதிரி ஓடிடுவோம். இங்க நின்னா நம்மளே வேலை ஏதாவது சொல்லும். யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுத்தாங்களோ அதை மட்டும் செஞ்சா போதும். நம்மளா போய் பாத்திரம் கழுவ வேண்டாம், துணி துவைக்க வேண்டாம். அவளே எல்லாத்தையும் பாப்பா. அப்படியே அத்தை பேச்சை எல்லாம் கேட்டு நடக்கிற மாதிரி தான் நடிப்பாளுங்க. போங்கம்மா 2 பேரும். அந்த கிளவி 1000 சொல்லிக்கிட்டு இருக்கோம், போவாங்கிட்டு. ஏமா நீ முதல் எந்திரிமா, நான் அந்த வேலையை பாக்குறேன். எவ்வளவு சோப்பி கீழே இறங்குல. ஏடி ஏடி இது என்னடி கூத்து பண்ணிக்கிறீங்க? மொட்டையத்தை கண்ணு தெரியாத தூத்துக்கிற வீட்டை. ஏடி பொம்பளைனா குனிஞ்சு வளைஞ்சு தூக்கறடி, இப்படி படுத்துக்கிட்டு தூக்கறடி. வீடு விளங்க மாடி. ஆத்தி கிளவி வந்துருச்சு, நல்ல வேலைக்கு எந்திரிச்சிட்டோம். நீங்க ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும். இந்த இவளுக்கு 2 பேரும் இப்படிதான் சும்மா படுத்துக்கிட்டே வேலை பார்த்தாளுங்க. பின்னாடி உள்ள பாத்திரம் துணியெல்லாம் யாருடி துவச்சு போட்டா? ஐயோ, ஏதோ அழுக்கில் கூட்டியிருக்கா கிளவி இப்படி கேட்குது. நம்ம தெரியாதுன்னு சொல்லிடணும். என்ன அவதான தோச்சேன் ஃபிலிம் கட்டிக்கிட்டு இருந்தா இப்போ ஒன்றும் வாய திறக்காம இருக்கா? என்னத்த கேள்வி இது? எப்போ நான் தானே எல்லா வேலையும் பார்ப்பேன். நான் தான் துணி துவச்சு போட்டு பாத்திரம் விலைக்கு போட்டேன். ஒத்தரசா எரும மாடே, பாருடி இந்த பிள்ளை உனக்கு அடுத்து கடைசி வந்த பிள்ளை வீட்டுக்கு எவ்வளவு பொறுப்பா பாத்திரத்தை அவ்வளவு கிளீனா கழுவி வச்சு துணி எல்லாம் துவச்சு போட்டுருக்கா. நீ என்னன்னா பண்ணி மாடு மாதிரி படுத்துக்கிட்டே வேலை பார்க்கடி. அத்தை நானும் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிருக்கேன். அங்க பாருடி ஒத்தரசா பண்ணி மாடே, அந்த குண்டு பிள்ளை பாரு. ஏற முடியலனாலும் ஏறி மேல ஏறி எப்படி மேல போய் லைட் தொடச்சுக்கா. நீ எல்லாம் கொளுத்து போய் அலையறடி. அடக்கிழவி, நான் கூட சரி துணி நல்லா துவைக்கல போல வைய போறான்னு நினைச்சா இப்படி செஞ்சுட்டா. இப்படி தெரிஞ்சா நான் தான் துவைச்சேன்னு சொல்லிப்பேனே. பாத்தீங்களா, இப்படிதான் இருக்கா. வீட்டுல ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறா. இதுவே நான் தான் தூத்துக்கிட்டு இருந்தேன். அவதான் நான் தூக்குறேன்னு சொல்லி சும்மா வாங்கிட்டு இப்படி படுத்துக்கிட்டே தூக்குறா. ஏடி ஒத்தரசா எருப்பு மாடே, எந்திரிச்சு உள்ள போய் வேலையை பாருடி போடி. இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியும். சும்மா நீங்களா வாய்க்கு அந்த மாதிரி கத்தாதீங்க பாத்துக்கோங்க. ஏமா ஒத்தரசம் எதுக்குமா விளக்கு மரம் தூக்கி காட்டுற? எங்க அத்தையை நீ நாங்க இருக்கும் போதே அடிப்பியோ? ஒத்தரசா விளக்கு மரம் வச்சு எங்க அத்தை மண்டை மேலே அடிப்பியோ? ஏடி ஒத்தரசா, உனக்குலாம் எவ்வளவு திமிரு. போனா போதும் விட்டா விளக்க மரம் வச்சு மண்டையில அடிப்பியாடி. நான் என்ன செஞ்சேன்? சும்மா தானே இருக்கு. இந்த விளக்க மரம் இப்படி வச்சது குத்தமாமா. ஆனா அந்த 2 சிரிக்கி இருக்காங்களே, கொளுத்தி போட்டே நீ கொண்டுருவாளுங்க. பாத்தீங்களா எப்படி முறைக்கிற பாருங்க. தள்ளி நின்னுக்கோங்க, விளக்கு மரம் வச்சு உங்க மண்டையில தூக்கி எரிஞ்சிருவா. இன்னைக்கு வரட்டும் ஏமாவே, 2ல ஒண்ணு தெரியாம விட மாட்டேன். இவளை உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணும்டி போத. ஆமா, எங்க அம்மா வீடு பெரிய சுற்றுலா தலம். என்னை அனுப்பி விடுங்க, போய் பார்த்துட்டு வர்றதுக்கு. அத்தை பாத்தீங்களா, அவங்க அம்மா வீடு வந்து சுற்றுலா தலம் மாதிரி இருக்கா, நம்ம வீடு வந்து சுடுகாடு மாதிரி இருக்கான். எப்படி சொல்லி காட்டுற பாத்தீங்களா? ஏடி கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு வீடு கட்டியிருக்கோம், இந்த வீடை பார்த்து சுடுகாடுங்கிறியாடி? போடி, நீ முதல் வீட்டை விட்டு வெளியே போடி. அந்த கிளவி மாதிரி பைத்தியக்காரி ஊர் உலகத்துல எவ்வளவுமே இருக்க மாட்டாங்க. இவன் முன்னாடி தான் நானும் இருக்கேன். இவங்களா சொல்லிக்கிறாளுங்க. அது கூட என்னன்னு புரியாம இவன் நம்மள வயிறாரு. ஓடுங்க, எந்திரிச்சிட்டா விளக்கு மரம் வச்சு அடிச்சு ஓடிடுங்க. அடிக்கட்டும்டி, இன்னைக்கு அவளா நான் 2ல ஒண்ணு பார்க்க விட மாட்டேன்டி. ஒத்தரசா பொறுமையாரு, விளக்கு மரம் வச்சு மூஞ்சில அடிச்சிடாது. பாவம் அத்தைக்கு ஏற்கனவே மூக்கு வேற நெளிஞ்சு போய் கிடக்கு. ஆமா, அத்தை வாயில அடிச்சிடாத. அத்தை வாய் வேற ஏற்கனவே பானா சைஸ்ல இருக்கு, நீ வேற முக்கான சைஸ்ல ஆக்கி விட்டுறாத. ஆனா இப்பதாண்டி புரியுது. உங்க 2 பேர் மனசுக்குள்ள இத்தனை நாள் இதை நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க. கிளவி மூக்கு உடைக்கணும், வாய் உடைக்கணும். அதை என்னை வச்சு நிறைவேற்றிக்கலாம் நினைக்கிறீங்க. ஏடி என் மூக்கையும் வாயும் உடச்சிருவியாடி? நீ உடச்சிட்டு இந்த வீட்டுல இருந்துருவியா? சரி நீங்க சொல்றதுக்கு நானே எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். விடுங்க. பாத்தீங்களா, உங்களை மதிக்காம இங்க இருக்காம அவங்க அம்மா வீட்டுக்கு போற நீ எவ்வளவு திமிரா சொல்றான்னு பாருங்க. ஏண்டி என்கிட்ட மீறி உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவியா? இது என்னங்கடி கூத்தா இருக்கு? இருக்கேன்னு சொன்னாலும் வைரீங்க, போறேன்னு சொன்னாலும் வைரீங்க. என்னடி செய்யணும் உங்களுக்கு? இப்ப பாத்தீங்களா, பேச்சுவார்த்தையில அப்படியே உங்களையும் சேர்த்து வாடி போடிங்கிறா. ஏமா தாய்களா, உங்க 2 பேர் காலில் விழுகிறேம்மா. இல்லை என் வாயை கட்டி போடுங்க, கண்ணை கட்டி போடுங்க. தயவு செஞ்சு இப்படி கொளுத்தி போடாதீங்கம்மா.